கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் அனைவருடன் இருப்பதாக. ஆமென். இயேசு நல்லவர். ஆமென். இயேசு வல்லவர். ஆமென். இயேசு போதுமான தேவன். Our God is good God, awesome God, wonderful God, true living God. How எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வந்து அந்த இயேசு உயிருள்ள தேவன் நம்புறீங்கன்னு எனக்கு தெரியல. How much is your trust and you believe that Lord Jesus is the true living God and He is in your life. உங்கள் வாழ்க்கையில் இருக்காரு, உங்கள் கூட இருக்காரு, எவ்வளோ தூரம் நம்புறீங்கன்னு எனக்கு தெரியல. It is your faith and between you and God, your trust between you and God. Amen. Amen. Hallelujah. 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 John chapter 15 verse 1 to 17. John 15 வசனம் 1 லிருந்து 5. உண்மையான திராட்சை செடி ஜீசஸ், லார்ட் ஜீசஸ் இஸ் த ரியல் ஒயின். ஆமென். Hallelujah. Hallelujah. இது என்ன படிக்கிறோம் நம்ம? என்ன தெரியுது? இயேசு கிறிஸ்து ஆண்டவர் தான் உண்மையுள்ள உயிருள்ள தேவன். அவரை தவிர வேறு தேவன் இல்லை. நீ அவரோட நிலைத்திருந்தால் தான் ஒன்னால நல்ல கனிகளை கொடுக்க முடியும். அவர் உங்கள் வாழ்க்கையை பார்த்துக் கொள்வார். ஆமென். We learn here God is teaching us that He is the true living God. He have to be in your life so that your life will be organized properly according what God wants you to live. எப்படி நீ வாழணும் ஆண்டவர் அதை முடிவு பண்ணி செய்வார். ஆமென். Hallelujah. அவர்தான் அந்த மரம். God Jesus is the tree and we are the branches. நம்ம தான் அதோட கிளைகள். ஆமென். Hallelujah. The Father is the gardener and the Father will cut down all the branches that never produce and bear fruits. Amen. தந்தை தான் வந்து அந்த கிளைகளை வெட்டி நெருப்புல போடுவார். கனி கொடுக்காத கிளைகளை வெட்டி நெருப்புல போடுவார். ஆமென். Hallelujah. கனி கொடுக்கிற கிளைகளை those branches that can bear fruit, God the Father will prune some of. கனி கொடுக்கிற கிளைகளை இன்னும் புளியவார் சொல்கிறார். இன்னும் அழுத்துவார். உங்க விசுவாசத்தை பரிசோதிப்பார். இன்னும் அழுத்துவார். In order to bless you, to change your life, God will prune you. இன்னும் புளியவார். ஆமென். Hallelujah. Hallelujah. உன்னோட விசுவாசத்துல கரெக்டா இருக்கணும். You must be a faithful person. Your faith must be higher. No matter what the devil do around you, whatever happens around you, the devil இடம் கொடுக்காம do not give space to the devil. சாத்தானுக்கு இடம் கொடுத்துட்ட, ஒரு வாட்டி கொடுத்துட்டீங்க, அவன் இன்னும் ஆழமா பூர்வான். அவங்க வாழ்க்கையில் இன்னும் ஆழமா பூர்வான். அவனுக்கு வழி தெரியும். அவன் அந்த வழியை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பான். எப்படா பூரலாம்? The devil will always wait the opportunity when it come in your life. உங்க வாழ்க்கையில எப்படி வரலாம்? இன்னைக்கு வார்த்தை நான் போட்டேன். ஃபோக்கால படிச்சவங்களுக்கு தெரியும். என்ன படிச்சீங்கன்னு உங்களுக்கு தெரியும். Today I already put the word there in Foka saying that the devil will wait like a lion to devour you. உன்னை சாப்பிடுறதுக்கு, உன்னை எடுத்து முழுங்க சாத்தான் காத்திருப்பான். ஆமென். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு காத்திருப்பான் அவன். ஆமென். Hallelujah. God the Father, ஆண்டவர் தந்தை ஆவியானவரை ஏன் இன்னும் அமுக்குறாரு? உங்களை ஏன் இன்னும் புளியறாரு? So that you be more cleaner. நீங்க இன்னும் சுத்தமாவீங்க. சுத்தமாயி உனக்கு தெரியும் எது நல்லது கெட்டது, எது செய்யலாம், எது செய்யக்கூடாது, எது ஆண்டவருக்கு வேணும், எது ஆண்டவருக்கு வேணாம், எது ஆண்டவருக்கு பிடிக்கும், எது ஆண்டவருக்கு பிடிக்காது. அந்த கேப்ல பூர்வான் சாத்தான் everything. Even the devil will take the God's opportunity in gap in your life to come into your life. Amen. God's opportunity, ஆண்டவரோட வாய்ப்புகளை, ஆண்டவரோட காரியங்களை வெச்சு கூட உன் வாழ்க்கையில பூந்துருவான்னு சொல்றேன்னா எப்படி? You will use God's way to come into your life. How? God the Father will come in your life. If you don't know how to bear fruit, you don't know how to follow, உங்களால எப்படி கனி கொடுக்க தெரியல, எப்படி ஆண்டவர் பின்னால போகணும்னு தெரியலன்னா தந்தை வருவார். தந்தை God the Father will send the Lord Holy Spirit to cultivate you. உங்களை சுத்தி மண்ணு கொட்டி பாஜா போட்டு உங்களை கனி கொடுக்கிற மாதிரி செய்வார். ஆண்டவரோட ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து சாத்தா உங்க வாழ்க்கையில பூர்வான்னு சொன்ன எப்படி? How?
Okay, now is Christmas time. Example தான், I am giving example. Christmas time. Christmas time வந்து நம்ம கொஞ்சம் 80% பிஸி ஆயிடும். பிஸி தான். ஓகே, பலகாரம் செய்கிறோம், டெக்கரேஷன் பண்ணுறோம், ஷாப்பிங் போகிறோம், அது பண்ணுறது, we are busy. ஓகே, நம்ம என்ன சொல்கிறோம், பிஸி தான், கிறிஸ்மஸ் டைம், நேரம் இல்லை. ஸோ அந்த கிறிஸ்மஸ் டைமில் we fail to pray. We avoid prayers. We say, oh, can pray later. Today busy. God knows I am doing cookies. God knows I am decorating Christmas tree. So I pray tomorrow. So that tomorrow may not come. You miss your prayer. Amen. Hallelujah. Hallelujah. And never that. Some things that you have to do for God because of you are busy because of Christmas, you don't do. Amen. அதுதான் அங்கே தான் சாத்தான் பூந்து அங்கே கேப் உண்டு பண்ணுறான். இன்னைக்கு செய்யலையா, நாளைக்கு செய்ய விடாமல் பண்ணுவான், நாளாண்டுக்கு செய்ய விடாமல் பண்ணுவான், அப்படியே அதை மறக்கடிச்சிருவான். ஆமென். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொன்னாரு, you are made clean. You have been made clean by the teaching that you receive from me. Amen. Hallelujah. ஆண்டவர் சொன்னாரு, remain united in me. Lord Jesus said, remain united with Lord Jesus, and His teaching will secure you and save you. உங்களை கத்து கொடுத்திருக்காரு. இத்தனை வருஷம் நீ பழகிருக்க, இத்தனை வருஷம் பழகிருக்கீங்க, இத்தனை வருஷம் உங்களுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன். உங்க உபத்திர காலமெல்லாம் ஆண்டவர் எடுத்து போட்டார். God already remove all your suffering, all your troubles. God have removed. Amen. Because of His teaching, all of you, as far as I know, you all are not suffering. You don't have any trouble or suffering. Amen. Hallelujah. But you yourself go and look for the suffering, then you don't blame me. Amen. Hallelujah. நீங்களா போய் உங்க உபத்திரத்தை தேடி கொண்டீங்கன்னா நீங்க வந்து சர்ச்சை கேள்வி கேட்காதீங்க. ஏன் சர்ச்? Because your life is already been organized. God already organized your life. I always say, God already organized. உங்க வாழ்க்கையை ஆண்டவர் சரிப்படுத்தி கொடுத்துட்டார். சரிப்படுத்தி கொடுத்தோன்னே இந்த எலும்புல வந்து கொழுப்பு பூராம பார்த்துங்க. ஆமென். You all have to take care of your spiritual life. I only can tell you, can show you, can guide you, but I cannot come and take care of your spiritual life. உங்களுக்கு ஆண்டவர் ஆவியானவர் எல்லா காரியம் கற்றுக் கொடுத்திருக்கிறார். எல்லா காரியமும் உங்களுக்கு தெரியும். உன் பரிசுத்த வாழ்வை நீ தான் பார்த்துக்கணும். நான் உனக்கு கற்றுக் கொடுக்க முடியும், சொல்லிக் கொடுக்க முடியும், உங்களுக்காக ஜெபிக்க முடியும். ஆனா உங்க பரிசுத்த வாழ்வை நீங்க தான் பார்த்துக்கணும். You must take care of your spiritual life because you know everything. Don't put other people into trouble. Amen. And don't put other people into trouble. மத்தவன் சாபத்துக்கு, ஆண்டவர் சாபத்துக்கு ஆளாக கூடாது. Always see the verse 16. God said, Lord Jesus said, He chose you, not you choose Him. He chose you. அவர் தான் நம்மளை தேர்ந்தெடுத்தார். நீ அவரை தேர்ந்தெடுக்க கிடையாது. மற்றவங்க வாழ்க்கையில வந்து நீ போய் ஒரு பாவ காரியமா மற்றவங்க வாழ்க்கையில புகுந்து அவங்க வாழ்க்கையில டேஞ்சர்ல வைக்காத. இன்னைக்கு நம்ம உங்களை தான் ப்ரே பண்ண முடியும். Because you are in follow of Christ assembly. நீங்க போய் மற்றவங்க வாழ்க்கையை டேஞ்சர்ல வச்சீங்கன்னா எனக்கு எக்ஸ்ட்ரா வேலை. அவங்களுக்கும் சேர்ந்து ப்ரே பண்ணு, அவங்களுக்கும் சேர்ந்து உபவாசம் பண்ணு. என்ன காரணம், என்ன செய்றீங்க, என்ன காரியம் செய்றீங்க? You are putting other people into trouble. Example சொல்றேன். இப்போ நீங்க ஒரு பாவ காரியம் செய்றீங்க, ஒரு சாவுக்கு போறீங்க. அந்த சாவுக்கு உங்களை கூப்பிட்டது யாரு? உனக்கு தெரியும் நீ போக கூடாதுன்னு. என்ன உன்னை கூப்பிட்டது யாரு? உங்க அம்மா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், அக்கா இருக்கலாம், மாமனா இருக்கலாம், மச்சானா இருக்கலாம். You are putting their life into danger. Amen. ஏன் சொல்றேன்? நீ செஞ்ச அவன் தூண்டுறன்னு தான் தண்டனை கூட. Those people invite you and call you to do these things, they face more risk. நாளைக்கு உங்க அம்மாவுக்கோ உங்க மாமனுக்கோ மச்சானுக்கோ அக்காவுக்கோ தங்கச்சிக்கு ஏதாச்சும் ஆனிச்சுன்னா ஏன்னு கேட்காதீங்க. Because you are the cause of their disaster. Amen. Hallelujah. நீங்க தான் அது காரணம். நீங்க
உங்களுக்கு எதுவும் வரக்கூடாதுன்னு ஜெபிக்கணுமா, இல்ல அவங்களுக்கு எதுவும் வரக்கூடாதுன்னு ஜெபிக்கணுமா? யோசிச்சு பாருங்க. நீங்களாம் சின்ன பிள்ளைங்க கிடையாது. உங்களுக்கு என்ன பாலா குடிச்சிருக்கீங்க? யோசிக்கிறது கூட மூளை இல்ல. நான் அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு நினைப்பேன். பட் you all forcing me. After 15 years you all learn what you all have learned. என்ன பழகுனீங்க? நான் இப்ப சொல்றதுதான் என் ஆண்டவர் முன்னுக்கு சொல்றேன். My Lord Holy Spirit is very angry. நாளைக்கு உங்களை சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா, if you are not right, you are not united with Lord Jesus, anything happened to the people who force you to do things and you go and do your thing, don't come and ask me. That's all. Amen. Hallelujah. 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 And when God chose you, always remember, when God chose you, He always wanted you to be secure and safe from the devil, from the evil one around you. ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்தாரா, நீ பாதுகாப்போடு இருக்கணும், நீ அமைதி சமாதானம் சந்தோஷத்தோட இருக்கணும், சாத்தான் உன் வாழ்க்கையில கூறக்கூடாது, உனக்கு எதுவும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி பார்த்துக்கிறது தான் அவருடைய வேலை. அவர் அதான் செய்யறாரு உங்களுக்கு. ஏன் நீங்க அவர் இரிட்டேட் பண்றீங்க? What's the point you irritate the Lord Holy Spirit? It's already in the Bible. God said don't irritate Lord Holy Spirit. Amen. Hallelujah. Hallelujah. Resist the devil na devil வீட்ல போய் உட்கார்ந்திருக்கீங்க. அப்ப எப்படி devil அப்புறம் சொல்லி கொடுத்தனே கேள்வி கேட்பீங்க. நான் தான் கத்து கொடுத்தேன் உங்களுக்கு. இதுக்கு முன்னுக்கு யாராச்சும் கத்து கொடுத்தாங்களா இயேசு பத்தி? கத்து கொடுத்தவங்க இருந்தா கை தூக்குங்க. எனக்கு முன்னுக்கு யாரும் உங்களுக்கு கத்து கொடுத்திருந்தாங்கன்னா கை தூக்குங்க. If God, I teach you all from the day one. If you all have anybody have taught you before this, please carry your hand. Then why you all have to ask question? How you know my faith is not high? How you know we are not praying? How you know we are not reading Bible? How do I know? You ask God. When I pray for you, when the power of the Lord Holy Spirit is not on between you and me, there means something wrong that you have done. Amen. Hallelujah. That's all. Amen. Amen. Hallelujah. 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 Other spiritual. Whoever don't know spiritual, whoever don't want to learn about spiritual, they will never know this until they die. Amen. Hallelujah. Even they die also they don't know. Amen. Hallelujah. 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 That's the reason Lord Jesus, and this Bible is all, everything is about our life. That's the reason Lord Jesus said that He will send the Lord Holy Spirit to teach you. That's what we are learning here in Follower of Christ Assembly. What's the problem with you all? I don't understand. Amen. Hallelujah. Hallelujah. God put the angel to guide you all, to guard you all. The angel of God is there to guard you all. God just asks you to remain. ஆண்டவர் வந்து ஆவியானவர் கொடுத்து நம்மளை கத்து கொடுக்கிறார், நம்மளை காப்பாற்றுறார். நம்ம பேசுறது ஆவியானவருக்கு தெரியும், நீங்க நினைக்கிறது கூட ஆவியானவருக்கு தெரியும், நீ இதயத்தில் என்ன நினைக்கிற கூட தெரியும். Lord Holy Spirit knows everything, your thought and your heart. If you curse me now, Lord Holy Spirit knows that you are cursing me now. I don't know, எனக்கு தெரியாது. Amen. and அவருக்கு தெரியும். You purposely rude to me, you purposely ask question to me. I don't get angry. I just listen. I will get angry for a while and I leave it to God. Amen. Hallelujah. If I have no choice to avoid you, I cannot avoid you, I leave it to God. எனக்கு கோவம், நீ செஞ்ச காரியம் எனக்கு கோவம் வந்து என்னால் உன்னை அவாய்ட் பண்ண முடியுதா, நான் அவாய்ட் பண்ணுவேன். முடியலையா, நான் ஆண்டு விட்டுருவேன். ஆண்டவரே பார்த்துங்க. God ஏன் பேசாம இருக்காரு தெரியுமா? Why God keeping quiet? God can punish you immediately. It takes a second for Him to punish you. But why God don't want to punish you? Amen. 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 Why? Who can tell me why? God just asks you to remain in His word. என்ன காரணத்தினால ஆண்டவர் உடனே கண்ணு தூக்கி தள்ள போட மாட்டாரு. நீ தப்பு செய்யும்போது ஆண்டவர் மேல இருந்து ஒரு கண்ணு தூக்கி போட்டாருன்னா அப்படியே போயிடுவது தானே, படாது முடிஞ்சிச்சு கதை. ஏன் போட மாட்டாரு?
Why? ஏன்னா அங்க ரெண்டு விதமான பிரேயர் வருது. ரெண்டு விதமான பிரேயர் வருது. நீ நானும் என் டீம் தான். என் டீம்ல சம்மந்தப்பட்ட ஆளா இருக்கும். நான் ஜெயிப்பேன், ஆண்டவரே நீங்களே பாருங்க கல்லுத்துக்கி மண்டையில் போடுங்கன்னு ஜெயிப்பேன். ஆமே. ஆனா இன்னொரு ஆள், அது அவங்களை சம்மந்தப்பட்ட ஆள் என்ன சொல்லுவாங்க, ஆண்டவரே அவரை காப்பாத்துங்க, ஆண்டவரே இப்படி உதவி செய்யுங்க. அப்ப ரெண்டு விதமான பிரேயர் வருது. ஆண்டவர் யாரை தான் திருப்திப்படுத்துவாரு, ஓகே நான் மத காப்பாத்துறேன், அப்புறம் கல்லு போடுறேன். ஆமே. ஹல்லேலூயா. Very simple. You know, two different type of prayers. You know, if somebody has done something wrong, I pray, God, please put a stone on his head. But the other person pray, God, please save him. So God want to satisfy who? So God said, okay, today I save him, tomorrow I put a stone. Amen. Hallelujah. Hallelujah. Our God is a very fair God. You cannot escape whatever you do. Amen. Hallelujah. Hallelujah. நம்மளுக்கு தெரியணும். You have to research yourself. Whether you are on the right track or wrong track, whether you are following a correct advice or wrong advice, you must know. God have given you brains. Amen. அது பேர் brain தானே, மூளை தானே. மூளைனா brains ஆமா. God have given you brains இல்ல, brains not too many brains. Brain. நம்ம தானே right. God have given you brain for you to think. Which is right, which is wrong. மூளை இல்லாதவனுமா நீங்களா? ஆண்டவர் மூளை வைக்க மறந்துட்டாரா? God forget to put the brain inside your when creating time. Amen. Hallelujah. எது சொன்னாலும் உங்களுக்குலாம் கோவம் வருது. இப்பெல்லாம் கோவம் வருது. ஏன் சிந்திக்க மாட்டீங்க? நான் கோரெக்ட் பண்ணாம யார் கோரெக்ட் பண்ணுவா? ஏன் சிந்திக்க மாட்டேன்? கோவம் வருது, கோவத்தோட சேர்ந்து அழுவு வருது. அழுத ஆண்டு விட்டுருவார் அவங்கள. நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, நான் கரெக்ட் பண்றேன், ஏன் சொல்லல, ஏன் செய்யல, ஏன் கேட்கல, அப்படி இப்படின்னு ஆண்டவர் முன்னுக்கு வந்து நின்றுட்டு அழுவாங்களாம். சாரி, யூ திங்க் காட் வில் எஸ், ஐயோ இந்த பிள்ளை அழுவுதே அதனால அவனை அடிப்புன்னு நினைப்பாரா? ராங்னா ராங் தான். When I correct you all, sometimes you see they get angry and then they want to cry in front of God. Crying, you think God will forgive you and cry. And the devil make you cry. God knows that. Amen. Hallelujah. You cry because you want to win. You know, there's two different people's attitude. The man, when they do wrong, they shout, they fight, the voice will be high volume so that they can win, even though they do wrong. Women different. They cry automatically. They do wrong already. You go correct and they'll cry. Not a water, one pail of water you can get. Hallelujah. Hallelujah. Amen. So they will try, so they think they will win. Our God is specialist. Hallelujah. Is specialist in all these things. So he knows that you all are giving a blue cry. Neela Kadi. Amen. Hallelujah. அவருக்கு தெரியும் இங்கிலீஷில் blue cry. Neela Kadi. Amen. Hallelujah. For men, you stupid, you shouting. When you do wrong, you shout. You don't admit you're wrong, you shout, you want to win the battle. You're stupid, God already said in the Bible. Amen. Hallelujah. Always remain in the word of God. Your faith must be high. That's why God said, the devil always try to manipulate your mind. Manipulate your mind. Putting a test to your learning, what you learn, what we have teach you. The devil always put a test to the teaching. Amen. Amen. Hallelujah. Hallelujah. You must always remain in your faith. No matter what happen around you, no matter people come and tell you, you must remain on your faith. Your faith must be high. இப்போ நான் சொல்றேன், அவங்க பேச்சு கேட்காதீங்கன்னு சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க பேச்சு நான் கேட்கலையே, நான் எப்ப அவங்க பேச்சு கேட்டேன்? நான் அவங்க பேச்சு கேட்கலையே. I'm telling every time, don't listen to them. You will say, I never listen to them, brother. The problem is you are not listening. Yes, I agree with you, but you believe what they say. நீ நம்புறனாலதான் you go and fall into the trap. You go and fall into the trap of devil because you believe. Okay, example என்ன சொல்லலாம்? example
எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? யாருக்கு எக்ஸாம்பிள் வேணும்? யாருக்கு எக்ஸாம்பிள் வேணும்? ஓகே, assuming you are going to work tomorrow, you get up ready, you prepare everything, you want to go and start the car, your friend called, hey Joseph, don't come lah, here float lah, here float ready lah, oh the company halfway water half ready lah, don't come lah. Joseph take out all the shit and go back to sleep. Okay, next day you go to work, boss asks, why you never come yesterday? Hey boss, the fellow called say flood, why you never come and see? You believe what the fellow say, you fall into the trap of devil. Why you never go and see? Amen. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு இதுதான். You never listen to them, but you believe what they say. That's the problem. You believe what they say. In office also like that. People come and tell, hey, see, they're talking about you like that. Oh, yes, oh! Why you never go and investigate? Why you never go and ask? You just believe what people say, you jump into conclusion, imagination, illusion, this and that, then you resign. Okay. Hallelujah. Hallelujah. You never listen, but you believe. Amen. Hallelujah. You believe. That's the problem. God said you go and see. Never mind, it's flow doesn't never mind, you go and see. Is it true or not? Amen. We fail to see. We just believe and we fall into their trap. Amen. Hallelujah. Hallelujah. Sometimes you see, when you become a believer and நீ வந்து இயேசு கூட போறப்பல இயேசு கூட நீ நடந்து போகும்போது you see other people who don't know about God, they break the law of God, they show off around you and all these things. You think, how come these people, God never punish? Why God never go after them? Yes, that's why I tell you, God saved them first, throw the stone later. Amen. Hallelujah. அவங்களுக்கு இன்னும் அந்த உபத்திர காலம் முடியல. The suffering is not finished yet. So the suffering is going to come. So they have to face the suffering because they disobey God's law. And without realizing, they put other people's life in danger. Amen. Hallelujah. Amen. And the time to encounter them haven't come. God allow them to go. God give you time to repent. God give you time to come back. Amen. Hallelujah. Hallelujah. And that's why I say, whatever happens, whatever people say, don't go and fall into their word. Don't go and fall into their word of trap. அவங்க வார்த்தை என்னதான் அவங்களை சுற்றி என்ன நடந்தாலும் யார் என்ன செஞ்சாலும் அவங்க எப்படி இருந்தாலும் அதை பற்றி நம்மளுக்கு கிடையாது. நம்மளுக்கு ஒன்றும் இல்லை. சாத்தானோட திட்டத்தில் போய் விழுந்துடாத. அவங்க வார்த்தை நீ நம்பிக்கிட்டு காரியங்களை செய்யாத. Remain in your faith. உன் விசுவாசம் பெருசா இருக்கணும். Your faith must be high. Amen. Hallelujah. அந்த காரியங்களை போய் விழுவாத செய்ய. நீங்களா பாருங்க. உங்க வாழ்க்கை நீங்க பாருங்க. நான் பார்த்து சொல்றதோட உங்க வாழ்க்கை கொஞ்சம் திரும்பி நீங்க பாருங்க. என் ஆண்டவர் உன் வாழ்க்கையில என்ன செய்யல. I'm telling every week that my God is enough. I've done everything in your life. Instead of I'm telling you, look at your life yourself. நீங்களே திரும்பி பாருங்க உங்க வாழ்க்கையை என்ன செய்யல. ஒரு நிமிஷம் கூட பத்தாது. ஒரு செகண்ட் போதும் God to punish you and your people around you. ஒரு செகண்ட். 1 second is enough. But we pray, God have mercy. Amen. Hallelujah. We are praying. நம்ம ஜெபிக்கிறோம். To what extent you believe, you don't believe is not my matter. Okay? நீ நம்பலையோ அதை பற்றி எனக்கு அக்கறை கிடையாது. ஏன்னா நாங்கள் ஜெபிக்கிறோம். என் ஆண்டவர் உண்மையுள்ள தேவன், உயிருள்ள தேவன், மகா பெரிய பரிசுத்தர். அவர் கேள்வி கேட்காதீங்க. அவர் குறித்து வந்து கேள்வி கேட்காதீங்க. ஆமென். Hallelujah. Hallelujah. What we learned last week about anger. Now we are learning about anger all this month. கோபத்தை பற்றி படிக்கிட்டு வரோம். ஆமென். Hallelujah. This week
we still follow எங்க yelled at எங்க கோவம் பதில் வந்து கோவமா தான் கொடுக்கணும். ஆமென். ஹalleluya. யாராச்சும் நம்ம கிட்ட கோவத்தை காட்டினா பதில் நம்ம கோவமா தான் கொடுக்கணும். If somebody is show anger to us, we will show back anger to them. Amen. Hallelujah. But God said, people who have wisdom, they are always patient. Amen. உனக்கு ஞானம் இருந்தா, if you have wisdom, when people show you anger, you will show them patience. Amen. Hallelujah. Proverbs chapter 19 verse 11. Amen. Hallelujah. If you are sensible, and the sensible தான் wisdom. Amen. And the sensible, உனக்கு ஞானம் இருந்தா, உனக்கு ஞானம் இருந்தா, when people show you anger, you will show them patience. Amen. Hallelujah. உனக்கு ஞானம் இருந்தா, உனக்கு ஆளுட்ட கோபத்தை ஆளுவன்ட்ட காட்டும் போதே நீ அவங்கள்ட்ட மறுபடியும் பொறுமையா தான் இருப்பேன்னு சொல்றாங்க. ஆமென். Hallelujah. இன்னைக்கு கோவம்னா anger hurts anger. That means when people hurt, they show temper. When you show temper, that means you also are hurting. உங்களுக்கும் வலி அவங்களுக்கும் வலி. நீ கோவத்தை காட்டுற, நம்ம பேஷனாக இருப்போம். சும்மா ரொம்ப வேலையில் நம்ம அவங்க கோவத்தை காட்டும் போது நம்ம பொறுமையாக இருக்கோம்னா, நம்ம அமைதியாக இருக்கணும். யார்கிட்ட இருக்கோம்? When they show anger, we are patient. We are showing our wisdom is working. We are patient to people like who? யார்கிட்ட இருக்கோம்? We show patience when they show anger. Which type of people we show patience? யார்கிட்ட? Last week I teach you all this. யாரு? மாமா இஸ்னா இது பேச மாட்டீங்களா? அவங்கள பேரண்ட் நல்ல பிள்ளைங்க நினைப்பு. ஆமென். ஹalleluya. We don't show anger to the person that we have affection. யார் மேலே ரொம்ப பாசம் இருக்கோ, யாரை நீங்கள் அதிகமாக நேசிக்கிறீங்களோ, அவங்கள்ட்ட வந்து நம்ம கோபத்தை காட்ட முடியாது. ஆமென். அவங்க மேலே கோபம் வராது. வந்தாலும் நம்ம தனியாக போய் உட்காந்துக்கோமே தவிர அவங்கள்ட்ட காட்ட மாட்டோம். ஆமென். Hallelujah. Hallelujah. When someone hurts you, it's because they have been hurt. அவங்களுக்கு கோவம் இருந்தா அவங்க வந்து உங்களை ஹர்ட் பண்ணுறாங்களா, வார்த்தை பேசுகிறாங்களா, அவங்க எங்கேயாச்சும். That's why I say, don't bring your office to the house. மற்றவங்க மேலே உள்ள கோவத்தை கொண்டு போய் வீட்டில் காட்டாதீங்க. ஏன்னா வீடு God stays in your house. The angels follow you to your work. The Lord Holy Spirit is in you. But when you come back to the house, it's God there. You don't come and show your anger in your house. Amen. நீ வீட்டுக்கு அந்த கோபத்தை கொண்டு வராத. You manager is in your office land. In the house you are a wife or you are a daughter, you are a son. It's house. Amen. Hallelujah. You take out a uniform of manager in your office. Amen. Hallelujah. நீ மேனேஜரா, நீ ஆஃபீஸ்லையா, நீ மேனேஜர் யாரு, பாஸ் யாரு, யாரு நான் வீட்டுக்கு வந்துட்டியா, நீ புருஷன் பொண்டாட்டி பிள்ளை. ஆமென். ஹalleluya. அந்த மேனேஜர் சட்டையை வந்து ஆஃபீஸ்லேயே கட்டிட்டு வந்துடு. அப்படிங்க எல்லா இடத்துலையும் உங்களுக்கு தெரியணுமா, நீங்கள் மேனேஜரு, நீங்கள் பாஸ்ன்னு தெரிஞ்சமா என்ன செய்யணும்? If you want everybody to know that you are a manager and you are a boss, what you must do? என்ன செய்யணும்? Hang something on your shoulder. I am manager. I am boss. I am supervisor. Put like that. Amen. Everybody know. Amen. Hallelujah. எல்லாருக்கும் தெரியும். அப்ப எல்லாம் பார்த்து ஓ பாஸ், ஓ மேனேஜர், சூப்பர்வைசர். Amen. Hallelujah. Unkind people don't feel kindness themselves. என்ன அர்த்தம்? கருணை இல்லாதவங்க அவங்களுக்கே அவங்க மேலேயே கருணை இருக்காங்க. Amen. Unkind people don't feel unkind themselves. கருணை இல்லாதவங்க அவங்க மேலேயே கருணை இருக்காங்க. Unloved people don't feel, they always feel unloved.
I mean, even you love them, how much also they always feel unloved. எப்படி அன்கைண்ட் பீப்புள்னா இப்போ அவன் மேலே கருணை இல்லை, அவனுக்கு மேலே கருணை இல்லை. இந்த பந்து வாங்கணும், எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த பந்து அவனுக்கு வேணும், they want this ball. Because they don't have the kindness for themselves, they don't want to buy. They think 10 times, why not, this very expensive, 90 cents, very expensive. Because they don't have kindness themselves. So they don't have kind, they don't spend. If other people give, okay, give 2 lakh, I want to. Amen. Hallelujah. Unloved people, they always feel unloved because they don't love people. They don't know how to love. இன்னைக்கு கருணை இல்லாத வந்து அவன் மேலே கருணை, அந்த பந்து வாங்கணும்னு வச்சுக்கேன், அவன் 90 காசு யோசிப்பான். ஐயோ 90 காசு என்ன விலை. ஹல்லேலூயா. எப்படி வேணுமா வேணுமா கிட்ட if you ask them, you wanna, they unkind word, வேணுமா சொல்ல மாட்டாங்க. சரி நான் வாங்கி கொடுக்குறேன் எடுத்து, அவர் 2 வாங்க. நான் வாங்கி கொடுக்குறேன் எடுத்து அவர் 2 வாங்கி கொடுங்க அப்படின்வான். அன்பு இல்லாதவன் அவனுக்கு அன்பு இருக்கா இல்லையான்னு தெரியாது. பிள்ளை போக மாட்டான் கிடக்கிறான், அன்பு இருக்கா என்னன்னு தெரியாது. அன்பு இல்லை அவன் பார்த்து அவங்க பாருங்க, அவங்க கோப்பி கொடுத்தாங்க, எனக்கு கோப்பி கொடுத்துருக்காங்க. அன்பு இல்லாத they don't love, they don't have love because they don't love, they don't know how to show love. So they say, you see, I go to the house there, they give coffee to this fellow, never give me. Yes, you don't have love. What? Sometimes you don't know what you like, what you don't like. Amen. Suddenly 6 months you like coffee, another 6 months you like tea, another 6 months you like Milo. How to give you? ஆமா இல்லையா? அன்சாட்டிஸ்ஃபைட் பீப்பிள் 6 மாதம் கோப்பி குடிப்பான், 7ஆம் மாதம் வந்து கோப்பி கிட்டா, நான் கோப்பிலாம் குடிக்க மாட்டேன், எனக்கு தே தான் பிடிக்கும். சரி 6 மாதம் தே தண்ணி குடிச்சது வந்து நான் Milo தான் குடிப்பேன். எல்லாம் வரும் பாருங்க, ஒன்றும் சொல்ல முடியாது. சோல் இல்லை, இஸ் த பர்சன் itself. சோல் வந்து எது கொடுத்தாலும் எடுத்துக்கும். But the person, person, the person is unsatisfied himself. That's why he cannot satisfy anybody. Amen. அது வந்து ஒரு வெறித்தனமான ஆவி உள்ள இருக்கும், குழப்பத்தின் ஆவி, கோம ஆவி, குழப்பத்தின் ஆவி, கோம ஆவி. ஏன்னா அது சில சமயம் அல்லாத கூடயும் எல்லாம் நல்லா கலகலன்னு இருக்கும். அதுக்கப்புறம் திடீர்னு ஏதாச்சும் வந்துருச்சுன்னா, ஷார்ட் அடிச்சிருச்சுன்னா அப்படி வெறி பிடிச்ச நாய்கள் இருக்கும். நம்ம ஏதாச்சும் பிளான் பண்ணி சரி ஓகே அவங்கள தான் கேட்குறோம் இல்லை, அது கூட பாருங்க, ஏசுக்கு செய்கிற காரியத்தை கூட வெறி பிடிச்சிரும் அந்த நாய்க்கு. இப்போ ஏசுக்கு பிஸ்கெட் செய்கிறோம் வச்சுக்கோங்களேன், ஒரு பிஸ்கெட் செய்வோம் நல்லா நல்லா சந்தோஷமாக செய்வாங்க, பிஸ்கெட்லாம் நல்லா வந்துடும். அது சந்தோஷத்தின் ஆவி. அதனால மாவு கொஞ்சம் ஓடி போச்சு, உப்பு கொஞ்சம் கூடிச்சு, அப்படியே மாவுலாம் தூக்கி எறியுது, பிஸ்கெட்லாம் டாம் டூ என்ன அது ஏசுக்கு சரியா பேய்க்கு சரியா? ஆமென். உண்மை இந்த மாதிரி இருக்கு ஆளு. ஏன் அப்படியே வெறி பிடிச்சிட்டா முறுக்கு சொல்லும்போது எண்ணெயில விட்டு கைய முறுக்கு விட்டு பாக்குறேன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாதிரிதான் people like that. So that's why God said your anger will destroy you. Amen. Hallelujah. When someone is rude, bitter, unkind, sarcastic, mean-spirited, arrogant, they are always shouting, showing off their behavior. Amen. That is their original behavior. Amen. Hallelujah. 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 And they are showing the people that they are in pain, they have no love, they don't feel secure. Amen. Hallelujah. இந்த மாதிரி ஆளுங்க எப்படின்னா அவங்க வந்து அவங்க வழியில் இருக்காங்களாம், அவங்கள யாருக்கும் அன்பு காட்டலையா, அதனால வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க செக்யூரிட்டி அவங்க காப்பாற்றிக்க they want people to show love to them. They will be in anger mode,
ஸோ தட் வந்தோடனே வீட்டுக்கு வந்தோடனே அவங்க வீட்டுக்கு வந்தோடனே அவங்க வந்து அவங்க ஷோ அத்தாரிட்டிலாம் பெஸ்ட் மை டீ, பெஸ்ட் மை பிஸ்கட், பெஸ்ட் மை ப்ரீட் அப்படின்னு கத்திட்டு போகுது. ஸோ த வைஃப் செய்யலாம், ஓகே வந்தோடனே கத்த போகிறாங்க, சரி அங்கே இருக்க மாதிரி காட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேத்தனி பிஸ்கெட்டு ரொட்டிலாம் எடுத்து வச்சுருவாங்க. ஆமே அல்லேலூயா. They force themselves to be loved by other people. ஆமே அவங்க வற்புறுத்தி மற்றவங்களை அவங்களை நேசிக்கிற மாதிரி செய்வாங்க. ஒரிஜினல் லவ்லாம் எப்படி இருக்கும்? லவ்னா எப்படி இருக்கும்? ஒரிஜினல் லவ்னா என்ன இருக்கும்? எப்படி இருக்கும் சொல்லுங்க? உண்மையிலே லவ், if there's a love there, எப்படி இருக்கும்? அது எப்படி இருக்கும்? The things will be there before you ask. That is false love. That is duplicate love. என்ன இருக்கும்? எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் அது? When you come back, okay, assuming the wife or the husband come and ask you, hey, how are you? How are you? Tired? You want tea? You want biscuit? You want tea? I do for you. That is original love. Amen. They ask you first before they do. Amen. Hallelujah. Hallelujah. Or if they want, they do it for both of us. Amen. Hallelujah. உண்மையான அன்பு எப்படி இருக்கும்? நீ வந்துட்டியா, ஓகே என்ன, ஓகே எப்படி தண்ணி வேணுமா, தேத்தனி வேணுமா, தண்ணி குடிக்கிறீங்களா? அப்போ அவங்களுக்கு வேணுமா அவங்க கடை கொடுத்துருவாங்க. உண்மையான அன்பு என்னது? ஓகே சரி அவங்க வராங்க, பசியோட வருவாங்க, தெரியும் பசியோட வருவாங்க, எடுத்து போய் கொடுத்துருவாங்க, ஓகே நாங்கள் சாப்பிடுங்க. ஆமே அதுதான் அன்பு, அதுதான் உண்மையான பாசம், அஃபெக்ஷன். ஆமே அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுக்கு தெரியணும் நீ என்ன மாதிரி ஆளு, உனக்கே தெரியணும் நீ எப்படிப்பட்ட ஆளு. இன்னைக்கு I am talking about the behavior. You should know what type of person you are. Amen. Amen. Hallelujah. 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 Even this type of people, anger emotion people, even you love them how much also they don't feel your love. They cannot feel your love. Amen. Hallelujah. Hallelujah. And they are not grateful. They are not grateful. They will never think what you have done in their life. Amen. And every time they get angry, they know how to show their anger to you. They don't know how to show love. Amen. Hallelujah. இந்த மாதிரி ஆளுங்க வந்து எப்படின்னா, நீ என்னதான் கொட்டி கொட்டி அன்பை எடுத்து கொடுத்தாலும், ஒரு கிளாஸ் ரத்தம் வெட்டி கொடுத்தாலும் குடிச்சுட்டு நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவான். ஆமென். குடிச்சிட்டு நல்லா இல்லைன்னு சொல்லுவான். உங்க அன்பு அவனால புரிஞ்சிக்க முடியாது, தெரிஞ்சிக்க முடியாது. சரி போனா போதுன்னு ஒரு நாளைக்கு கூப்பிட்டு கேட்டீங்க வச்சுங்களேன், கூப்பிட்டு கேட்குறீங்க ஏன்னா அவனுக்கு அன்பே இல்லையான்னு. அன்புன்னு என்னங்க? அப்ப ஏதாச்சும் எடுத்து கழுத்து வெட்டிடுவோம்னு யோசிப்பாங்க. சரிங்களா? ஆமென். Hallelujah. Sometimes you get frustrated. You ask them, you want to ask, you say, you don't have love. You don't know how to love people. People love you so much, you don't know how to love back. The question they ask you, what is love? What is love? அந்த மாதிரி ஆளுக்கு என்ன சொல்லுவீங்க? What can we do? They never respond. How should you respond to this type of people? How do you respond? எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க? Hallelujah. How do you respond? God said, you cannot, your anger is like a bucket full of water. The anger is accumulating. உனக்குள்ள கோவம் வருது, அது வந்து ஒரு வாளி நிறைய ஒரு தண்ணி மாதிரி, and the anger, if the anger to leave you, and the anger உன்னை விட்டு போகணும்னா, அந்த கோபம் உன்னை விட்டு போகணும்னா, the more you go into the word of God. Amen. Slowly you feel the pain with your prayers, with the word of God. So அது overflow பண்ணி உன் கோபம் வெளியாயிடும். பட் அது அங்கே உள்ளுக்கு இருக்கும், வெளியே உடனே வராது. Amen. Hallelujah. You will believe that you are struggling with your anger. Amen. உனக்கே தெரியணும். If you know that you are struggling, நீ கோபத்து கூட போராடுறியா, உன்னால கோபப்படாமல் இருக்க முடியா? கோபம் வருதா?
கோவம் வரும்போது போய் கக்கூசில் உட்காந்து அழுகுறியா, உன்னால் காட்ட முடியா, ஒன்றும் செய்ய முடியா, அப்படி இப்படி வருதா, அப்போ யூ கோ ரீட் த வேர்ட் ஆஃப் காட். படிங்க, இயேசு கிறிஸ்து ஆண்டவர் வார்த்தை எடுத்து படிங்க. ஆமென். படிங்க. சத்தியம் உன்னை விடுதலை செய்யும்னு சொன்னார் ஆண்டவர். The truth will set you free. ஆமென். ஆமென். ஹalleluya. So அது உங்களுக்கு வருதா? That is your behavior. So you have to change your behavior. னா நீ என்ன பண்ணணும்? முடிஞ்ச அளவுக்கு occupy yourself, spend your time with God. Amen. Hallelujah. எங்க வந்து ஒரு ஃபேக்டரி மாதிரி தெரியுமா? It's like a factory. Keep producing. You show anger, develop, produce again. You show anger, develop, produce. You throw out, develop, produce again. Amen. So என்ன பண்றோம்? அந்த ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ண we go to other item. That is your word of God. Amen. Hallelujah. நீ இறைவார்த்தை படிக்க நீ ஜெபிக்க ஆண்டவர் உங்களை மாற்றுவார். Amen. God will change you. Because God said, I will take care of you, I will do everything for you. Which is God is doing. ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை பார்த்துக்கிறேன், உனக்கு நான் எல்லாமே செய்கிறேன், நீ ஒன்றும் செய்யாத, நீ பழி வாங்காத, நீ கோவப்படாத, நீ ஒன்றும் செய்யாத ஆண்டு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் என்ன பண்ண, நீங்கள் ப்ரே பண்ண God will get rid of all your enemies. Amen. Hallelujah. இது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. You have the experience in your life. God will throw out all your enemies. God will set you free. God will make you the leader there. Amen. The only thing that you have to do is pray. And sir, ஜெபி, இதே வார்த்தை படி, ஜெபி. உன் எதிரியை நான் பார்த்துக்கிறேன், உன் கோபத்தை எடுத்து போடு, நீ போய் பழி வாங்காத, ஒன்று செய்ய, நான் பார்த்துக்கிறேன். ஆமென். ஹalleluya. உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா, if you believe, if you have faith, you will leave all your worries to God. Amen. Hallelujah. You leave to God, God will take care of you. Amen. ஆண்டவர் உனக்கு இறங்கி எல்லா காரியமும் செய்வார். Hallelujah. Hallelujah. If you show anger all the time, the anger will become your habit. Amen. உங்களுக்கு வந்து கோபத்தை நீ எப்போதும் காமிச்சிட்டே இருந்தீங்கன்னா, பேசியாலே கோபமாகவே இருந்தீங்கன்னா, அது உங்கள் ஹேபிட் ஆயிடும். அது உங்களோட பழக்க வழக்கத்தில் வந்துடும், பிஹேவியரில் வந்துடும். இப்போ திடீர்னு ஒரு பிள்ளை வந்து அம்மா பாசமாக கூப்பிடுதுச்சுங்க, அம்மா என்ன, because the habit already were. Habit ஆனோடனே when the baby come and call you, அம்மா என்ன, ஒன்றும் இல்லை. Children will never tell anything. They say, oh, nothing. Go. Amen. Hallelujah. When we get irritated, when the amma and the appa get irritated, when the children are calling, appa, you won't tell anything. You just keep quiet. We nicely, we ask nicely, politely, lovingly we ask. When they call, appa, you keep quiet. You look at them, you keep quiet. And that's where you get irritated. Amen. Hallelujah. கூப்பிட்டா சொல்லணும், சொல்ல நீ பார்க்க நான் பார்க்க என்னது. Amen. Hallelujah. Hallelujah. So இதுதான் you are pouring out of your anger. I told you last week we'll cut the relationship. Amen. Hallelujah. நீ ஆத்திரத்தை வெளிப்படுத்தும் போது உன் உறவு வெட்டுப்படுத்தாங்க. Amen. Hallelujah. Hallelujah. இதுதான் why we show anger. என்ன காரணம், என்ன காரணத்துல நம்ம கோபத்தை காட்டுறோம்? why, என்ன காரணம்? எலிசபெத் சொல்லுங்க, ஏன் கோபம் காட்டுறோம்? சொல்லுங்க, ஏன் கோபம் காட்டுறோம்? என்ன காரணம்? Jesse, why we are showing anger? Frustrated. Okay. வேற? Robert? பவரா? ஓ பவர். என்ன பவர் வச்சிருக்கீங்க நீங்க? என்ன ஹீமேனா, பேட்மேனா, அவுட்டர்மேனா? என்ன பவர் வச்சிருக்கீங்க? சொல்லுங்க சிஸ்டர் ஷெரி, ஏன் கோவத்தை காட்டுறோம்? மெயின்லி கோவம் வந்து among the husband wife and the siblings, husband and wife கோவம் காட்டுவாங்க. ஏன், என்ன காரணம்? why?
சோபி சொல்லு, கரெக்டாக சொல்லிடணும். சோபி சொல்லி சொல்லி சோபி முறைக்கிறது. ஏன் கோவம் கட்டுறோம்? ஓகே, ஏன் கோவம் கட்டுறோம்? என்ன காரணம்? பிகாஸ் வி வாண்ட் டு பி ஈவன். வி வாண்ட் டு பி ஈக்குவல், ஈவன். ஈவன் நீ பேசுனா நானும் பேசுவேன், நீ சொன்னா நான் சொல்ல மாட்டேனா? நீ ஏ சொன்னா நான் ஏபிசிடி ஏஎஃப்ஜிஹெச் ஆர்கன் சொல்லிடுவேன், ஜெக்டோயும் சொல்லிடுவேன் உடனே. ஆமென், அல்லேலூயா. நீ ஒரு நிமிஷத்துல ஏபிசிடி சொல்லுவியா? நான் ஆஃப்டர் செகண்ட்ல சொல்லிடுவேன். நம்ம தான் தசிக்கா. ஆமென், அல்லேலூயா. நீ இதுதான் பிகாஸ் வி வாண்ட் டு கெட் ஈவன். நம்ம வந்து சரிசமமாக ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம கோவத்தை காட்டுறோம். யூ ஆர் நாட் பெட்டர் தென் யுவர் அப்போனன்ட். நீ அந்த மாதிரி நீ ஜெயிக்க போறது இல்லையே, ஒண்ணுமே இல்லையே. ஆமென். யூ வில் கிரியேட் மோர் எங்க. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு இப்படிதான். if you are wise na, God says if you are wiser person, you just keep quiet, let them show the anger. Amen. நான் இந்த ஒரு வாட்டி சொல்லி கொடுத்தேன், யாருக்கு ஞாபகம் என்னன்னு. Last time I got teach you all something. I said if people are angry and they are shouting at you, you don't need to tell anything, just look at them. They will keep quiet and they will go. I teach that to outsiders. Okay? But now people are doing it to me. Now even my children also doing it to me. When I scold them, நான் சொல்லி கொடுத்தேன், வெளியே உள்ளவங்க அடுத்த வந்து ஏசினாங்களா, கத்துறாங்க, கத்திட்டே இருக்காங்க, நீ ஒன்றும் செய்யாத, நீ பார்த்துட்டே இரு. இப்போ நான் ஏசினேன்னா என் பிள்ளைங்க என்னை பார்த்துருக்கோம், ஏன் பார்க்குறாங்க எனக்கே தெரியாது, எதுக்கு பார்த்துட்டே இருக்காங்க. அம்மே, அல்லேலூயா. கிடைக்கல சரி பக்கம். அல்லேலூயா. இன்னைக்கு இதுதான். You must know to be patient when the other your opponent is angry. You don't hurt them. You have a choice to be patient. You have God with you. Be patient. The Lord Holy Spirit is listening and God is the Pesamere. ஒரு லெக்சரர் வந்தாராம் கிளாஸுக்கு. A lecturer came into a class with one A4 papers. Then he distributed to the class for the 40 of them. And a paper எல்லாம் கொடுத்தாரு, empty paper, ஒரு dot இருந்துச்சு நடுவில். He put one black dot there, he gave the paper. Then he asked the students, what you all see? All the students answered the black dot there. ஒரு பிளாக் டாட் இருக்கு, பிளாக் டாட் இருக்கு, பிளாக் டாட் இருக்கு, பிளாக் டாட் இருக்கு. அப்போ வாத்தியார் கேட்டாரா, அவ்வளோ பெரிய வெள்ளை இடம் இருக்கு, அதை பார்க்காம அந்த டாட்டை மட்டும் ஏன் பார்க்குறேன்னு கேட்டான். ஆமென். The teacher asked them, what you see? They said, we see a black dot there. But the lecturer told them, there's a big white space there, you never see. Why you are looking at the black dot there? Amen. அல்லேலூயா. இன்னைக்கு எவ்வளோ காரியம் இருக்கும் நம்ம வாழ்க்கையில், செட்டில் பண்ண, செய்ய, பேச, வர. Why we are holding to the black dot? ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருப்பாங்க, தப்பு பண்ணியிருப்பாங்க, ஏதாச்சும் நடந்திருக்கும், நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. எதுக்காக அந்த கருப்பு டோட்டை பார்த்துருக்கீங்க? ஆமென். அவ்வளோ பெரிய வெள்ளை இடம் இருக்கு, ஆண்டு கொடுத்துருக்காரு, நிறைய இடம் கொடுத்துரு. அதை பார்க்க அந்த கருப்பு டோட்டை நீ மட்டும் லேசிப்பட்டோன்னா எனக்கு ஒன்றை பற்றி தெரியாதா? எதுக்கு அப்படிலாம் பேசுகிறோம்? என்ன காரணம்? ஆமென். Last time, why you talking last time? No, this today, now, present. Amen. Hallelujah. But you can keep that as a reminder so that the other person don't go and fall into sin. Amen. அதை நீ வந்து பயன்படுத்தலாம். அவங்க பாவ காரியத்தில் உழுவ போறாங்களா, தப்பு செய்ய போறாங்களா, அப்ப நீ பயன்படுத்தி. ஆமென். ஹல்லேலூயா. அதே ஒரு உங்களோட ஆங்கர் மேனேஜ்மெண்டா வச்சுக்காதீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை டு பி பேஷண்ட். Don't get angry. Don't become an angry factory. So you just produce your peace, your voice, read the word of God, pray. Amen. Christmas வருது, அடுத்த வாரம் எப்படிங்க உங்களுக்கு தெரியணும். நான் எப்படி இருக்கேன் கூட நீங்களே கேளுங்க. நான் எப்படி இருக்கேன்? சரியா இருக்கேனா? ஆமென். நான் சரியா இருக்கேனா? அன்போடு இருக்கேனா?
கருணையோடு இருக்கலாம். ஆமென். Hallelujah. You ask yourself and try to change. Amen.